ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. வெண்பா இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறத தவிர வேறு வழியே இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல்லையும் நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டோடவே வரா வீட்டுக்கு. அதையே கேட்டு 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 அவளுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆயிடுச்சு போல். அதே மாதிரி தாங்க நமக்கு சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறது எதுவுமே நம்ம மைண்டில் வராது. சின்ன வேலை கூட நம்ம மைண்டில் தோணாது. எதாச்சும் ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியா அப்படியா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அதையே யோசிச்சு 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 கடைசியில் படிப்பில் கோட்டை விட்டது தான் மிச்சம். அது யார் வாழ்க்கையில் பொருந்ததோ இல்லையோ, நிலைமை எல்லாருமே அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் அது பொருந்தும். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ ஒரு மந்தமான சூழ்நிலையில் போயிட்டு இருந்த நம்ம விஜயோட எண்ணம் இப்போ அந்த கதிரேசன் பக்கம் திரும்பி இருக்கு. அந்த கதிரேசன் தான் இது ஏதாச்சும் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. இருந்தாலும் நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் கேட்க முடியாதே அப்படின்ற எண்ணத்தோட அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் கதிரேசனை போய் வீட்லேயே பார்க்குறாங்க. என்ன ஆயிருப்பா என்னோட வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா வெண்பா அங்கே தான் இருக்கா. அதுக்கப்புறமா அங்கே ஒரு போலீஸும் இருக்காரு, ஒரு வக்கீலும் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதில் வெண்பாவை கையெழுத்து போடுமா அப்படின்றதும் வெண்பா என்ன ஏதுன்னு கேட்காம கையெழுத்து போட்டுறான். ஐயோ என் வெண்பா குட்டி எதுக்காக கையெழுத்து போட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன தான் நடக்குது இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு நம்ம கதிரேசன், கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு தெரியுமாப்பா, உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ தான் 2 இயரிங்க்கு வரவே இல்லையே, அதை வரவிடாமல் பண்ணதும் நாங்கள் தான். ஆனால் அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், கோர்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதே. சரி அதை விட அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, நீனா பெரிய அப்பாட்டக்கிறா. அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேளு. வெண்பா இனிமேல் உனக்கும் சொந்தம் இல்லை, அந்த மல்லிக்கும் சொந்தம் இல்லை. அந்த மல்லியே உனக்கு சொந்தம் இல்லை. அது உனக்கு நாளைக்கு நாளனைக்குள்ளே கண்டிப்பாக தெரிய வரும். அது எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லி தானே ஆகணும். வெண்பாவுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டோம். இதில் கோர்ட்டுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. ஏன்னா வெண்பாவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. நீ அப்பாவை எனக்கு பிடிக்கல, அவரால் என்னை நல்லா பார்த்துக்க முடியல, அவர் கூட இருக்கிறது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் அவள் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் சொன்னா. அதனால் ஜட்ஜு இருந்துக்கிட்டு கண் கலங்கி, நீ உன் தாத்தா கூட இருக்கிறது தான் நல்லது தங்கம், இனிமேல் அந்த பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே சொன்னதுனால இனிமேல் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் அங்கேயே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, வெண்பாவை தூக்கிட்டு போகிறத பார்த்து கதறி 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 அழுதுட்டுருக்காரு நம்ம விஜய். ஏன்னா இத்தனை வருஷமாக வெண்பா கூடவே இருந்து பழகிட்டு நம்ம விஜய்க்கு வெண்பா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட ஒரு ஆள் பார்க்கவே முடியல. ரேணுகா தான் விட்டுட்டு போயிட்டா, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இந்த செல்லக்குட்டி இருக்குல்ல, இந்த செல்லமாச்சு நம்ம வாழ்க்கையில் நமக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் இப்போ வெண்பாவும் அவர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஜய் சார், உங்களுக்கும் சரி இந்த மல்லிக்கும் சரி எப்போ பார்த்தாலும் இந்த அழுகிற சீனியே கொடுக்குறாங்களே, எனக்கே போர் அடிச்சிச்சிங்க. ஏன்னா கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக சண்டை ஃபைட்டிங், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தால் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே இதை பார்த்தாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே என்னடனா எப்போ பார்த்தாலும் மல்லி ஆடுறது, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு வேலை பண்ணலாம். ஒரு குடம் கொண்டு போய் வச்சிங்கன்னா அது நெஞ்சிச்சுன்னா பூச்செடிக்காச்சு தண்ணி ஆகும், அதை விட்டால் வேறு எந்த இதுவும் யூஸ் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிறாரு இந்த டைரக்டர். அவர்கிட்ட யாராச்சும் சொல்லி அவரை நிறுத்த சொல்லுங்கப்பா, கொஞ்சம் பாசிட்டிவாக எடுங்க. எப்போ பார்த்தாலும் ராஜேஸ்வரியே ஜெயிச்சுன்னு இருந்தா ஒரு டைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வெற்றி தோல்வின்னு 2 பக்கம் இருக்குது. அந்த மாதிரி 2 பக்கமும் யார் பக்கம் வேணாலும் திரும்பலாம். அதுக்காக எப்போ ஒரே மாதிரி விழணும்னு அவசியம் இல்லையே. அதனால் அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் ராஜேஸ்வரியே ஜெயிக்கிறது எங்களால் பார்க்க முடியல சார், கொஞ்சமாச்சும் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது அவருடைய காதுக்கு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷம்தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த விஜய் இருந்துக்கிட்டு கதறி கதறி அழுகிறாரு. என் வெண்பா குட்டி என்கிட்ட வரமாட்டேங்கிறா, அவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், அவளை நான் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டேன், இத்தனை வருஷமாக டாடா டாடான்னு சொல்லிட்டு என் காலை சுற்றிட்டு வந்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ என் தலையிலே எட்டி மிதிச்சிட்டு போயிட்டா. நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுத்ததில்லை. ஆனால் அவள் என்னை விட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை விட்டு இருக்கிறதும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. நான் எப்படி அவள் இல்லாத நாட்களை கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டுருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு நம்ம பெரியம்மா இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் மறுபடியும் ஒன்று சேரும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினச்சதை கண்டிப்பாக நடத்தியே தீருவாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செம்மையுமா இருக்க தான் போகிறாங்க. அதை நம்மளும் பார்க்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.